பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருத்தரும் ரட்சிப்புக்கு பிறகு தேவனால் நடத்தப்படுகிறதுக்கு ஒரு சபையில் சேர்க்கப்படுவாங்க. ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவர் அந்த நபருக்கு ஏற்ற மேய்ப்பர்களை ஆண்டவர் கொடுப்பாங்க. யார் கரெக்டாக அவங்கள நடத்த முடியும் அப்படின்னு ஆண்டவரோட ஹிருதயத்தில் யார் அந்த ஆத்மாவை சரியாக நடத்த முடியுமோ அந்த மேய்ப்பர்கிட்ட போய் அந்த ஆடை ஏசப்பா கொடுப்பாங்க. ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். எரேமியா 3வது அதிகாரம் 15வது வசனம். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை கொடுப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. நம்ம இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு எந்த மாதிரி மேய்ப்பரை கொடுத்தா நம்ம சரியாக ஆண்டரோட பாதையில் நடக்க முடியும், நமக்கு எப்படிப்பட்ட மேய்ப்பரை கொடுத்தா நம்மளோட வாழ்க்கை ஆண்டருக்குள்ளே ஸ்திரப்படும் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு மேய்ப்பருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆடுகளை ஆண்டவர் வைத்திருப்பாங்க. ஒவ்வொரு ஆடுகளுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு மேய்ப்பரை ஆண்டவர் வைத்திருப்பாங்க. ஆண்டவருக்கு தான் தெரியும் எந்த ஆடை எந்த மேய்ப்பர் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டரோட ஹிருதயத்துக்கு ஏற்றது தான் கொடுப்பாங்க. ஆண்டோட சித்தம் அந்த ஆடு மீது எப்படி செயல்படுத்த தான் ஆண்டவர் விரும்புகிறாங்களோ அந்த மேய்ப்பரை தான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம நினைக்கிறது என்னோட விருப்பமோ நம்மளோட விருப்பமோ ஆண்டவர் இங்கே சொல்லலை. ஆண்டோட ஹிருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை தான் நமக்கு கொடுப்பாங்க. அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போய் ஒரு மேய்ப்பரை சூஸ் பண்ணிட முடியாது. ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி எந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்களோ அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்துவுக்குள்ள 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அநேக மென்டர்ஸ் இருப்பாங்க, அநேகனால் வழி நடத்தப்படலாம் ரட்சிப்பின் பாதையில். ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு சிலர் மூலமா நம்ம ஆன்மீகரிய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தகப்பனாய் மேய்ப்பராய் ஆண்டவர் நம்மளை சுவிசேஷத்தின் மூலமா பெற்ற அந்த மேய்ப்பர் தான் நமக்கு மேய்ப்பர்னு சொல்லி ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதனால நம்மளே எந்த ஒரு மேய்ப்பரையும் போய் நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. நமக்கு சாதகமான மேய்ப்பரோ நமக்கு சாதகமான சபையோ நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். நமக்குன்னு ஒரு மென்டர், நமக்குன்னு ஒரு தகப்பனை வைத்திருப்பாங்க. அவங்க கீழே தான் நம்ம இருக்கணும். நம்மளோட உலக பிரகாரமாக வாழ்க்கையிலையும் நம்மளோட தகப்பன் நம்மளை பனிஷ் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு வேளை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற காரியங்களை அவங்க செய்யாமல் கூட இருக்கலாம், புரிஞ்சுக்காமல் கூட இருக்கலாம். அதனால் நம்ம தகப்பனை விட்டு நம்ம வேறு இடத்துல போயிட முடியாது. நமக்குன்னு ஒரு தகப்பன், நமக்குன்னு ஒரு தாய் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமாக ஆண்டவர் கொடுத்தது மாதிரி ஆவிக்குரிய தகப்பனும் ஆண்டவர் கொடுக்குறவங்க கிட்ட தான் நம்ம இருக்கணும். ஒருவேளை அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் கூட அவங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கலாம். பட் ஆண்டவர் அவங்கள நடத்துவாங்க. நம்ம ஆண்டவரோட கட்டளை நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.